நடிகர் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் கோவிந்தா கோவிந்தா பாடலில் இடம்பெற்றிருந்த சர்ச்சை வரிகளை நீக்கியதாகவும் டியூனை மியூட் செய்ய உள்ளதாகவும் பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. நடிகர் சந்தானம் நடித்துள்ள டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்று தொடங்கும் இந்த பாடலுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. திருமலை காவல் நிலையத்தில் ஜனசேனா கட்சி சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சந்தானத்திடம் 100 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி தேவஸ்தான உறுப்பினர் நோட்டீஸ் அனுப்பினார். இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையானை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கூடிய பாடலை நீக்க வேண்டும் என்று சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் MGT பாலாஜி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். அதில் பக்தி பாடலின் வரிகளை மாற்றி படத்திற்கு சம்பந்தமில்லாமல் ஏழுமலையானை அவமதிக்கக்கூடிய வகையில் பாடல் அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கூடிய பாடலை நீக்கும்படி கூறாமல் திரைப்படத்திற்கு எப்படி தணிக்கைக்குழு சான்றிதழ் வழங்கியது என்று வினவிய மனுதாரர் சென்சார் சான்றை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். மேலும் இந்த பாடலுடன் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குறிப்பிட்ட பாடலில் ஆட்சேபம் தெரிவித்த வரிகள் நீக்கப்பட்டு பாடல் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய சென்சார் சான்று பெறப்பட்டிருப்பதாக பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் பக்தி பாடலில் டியூனை கூட பயன்படுத்தக்கூடாது என்று வாதிட்டார். அப்போது இந்து மத பாடலின் டியூனை பயன்படுத்த வேண்டும் என்று ஏன் தோன்றியது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மற்ற மதங்கள் தொடர்பான பாடல்களை பயன்படுத்த தைரியம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினர். எந்த மதங்களுக்கும் அவதூறு ஏற்படுத்த அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் டியூனை மியூட் செய்வது குறித்து விளக்கம் அளிக்க பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அறிவுறுத்தினர். பிறகு பாடல் டியூன் மியூட் செய்யப்பட்டதாக பட தயாரிப்பு நிறுவனம் அளித்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் வெள்ளிக்கிழமை விரிவான உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி ஒத்திவைத்தனர்.